ஹலோ வணக்கம் பீடாக், வெல்கம் டு த ஷோ. எல்எஸ்ஜி வர்சஸ் ஆர்சிபி அட் லக்னோ. ஆர்சிபி வந்து ஒரு சென்சேஷனல் வின் சிஎஸ்கேவோட முடிச்சுட்டு லக்னோவுக்கு வராங்க. எல்எஸ்ஜி ஒரு பிரேக் அப்புறம் வராங்க. இந்த மேட்சை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அந்த தரம்சாலால ஆடி அந்த மேட்ச்க்கு அப்புறம் வராங்க பிபிகேஎஸோட தோத்துட்டு வர லக்னோ. ஸோ இந்த மேட்சை பற்றி என்ன நினைக்கிறீங்க பீடா? உங்கள் இனிஷியல் தாட்ஸ் என்ன? Now, unfortunately, LSG-க்கும் wheels are coming off. They have punched above their weight. They won a lot of games with their batting might அப்படின்னு சொல்லலாம். The bowling, never kicked off. Slowly, the batting wheels are coming up. RCB is going strength to strength. Last game, ஜோஷ் ஹேசல்வுட் இல்ல, லுங்கி எங்கிடியை வச்சு ரீப்ளேஸ் பண்ணாங்க. தேவதத் படிக்கல் இன்ஜூர்டு. இப்போ அதுக்கு பதிலா மயங்க் அகர்வால் வராரு. பில் சால்ட் ஆட முடியல, அதுக்கு பதிலா வந்துட்டு இவரு உள்ள வந்தாரு. ஜேக்கப் பெத்தல் அவர் ரன் அடிச்சார். ரொமாரியோ ஷெப்பர்ட் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணாரு. திங்ஸ் ஆர் கோயிங் பிரில்லியன்ட்லி வெல் ஃபார் RCB, to be very honest with you, and then they will not be worried about anybody's absence. All they want to continue is the firepower what they have got. இப்ப லக்னோல பாருங்க, இது வரைக்கும் பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஒன்னு தான் ஜெயிச்சிருக்கு. பேட்டிங் செகண்ட் வந்து 4 ஜெயிச்சிருக்கு. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 176, ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 188 அண்ட் வின்னிங் ஸ்கோர் ஆஃப் 192. ஒவ்வொரு தரையும் டீம்ஸ் வந்து அந்த 160 165 அடிச்சு 20 ரன் குறைச்சு அடிச்சு அவங்களுக்கு எந்த சான்ஸும் கொடுத்துக்க மாட்டேன்றாங்க. இப்ப எல்எஸ்ஜி டிசி வந்து லாஸ்ட் மேட்ச் ஆடினாங்க. இப்ப எல்எஸ்ஜி 159 அடிச்சாங்க. அதுக்கப்புறம் சிஎஸ்கேவோட அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு 150 ஆடு தான் அடிச்சாங்க. அதையும் சிஎஸ்கே சேஸ் பண்ணாங்க. 160 is not going to win a game of cricket for you, even though the pitch is not going to be a batting beauty, to be on the slightly on the slower side. 192 வரணும். ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ல அவசரப்படாம ஒரு 47 48 விக்கெட் கொடுக்காம அடுத்த ஒரு 10 ஓவர்ல ஒரு 33 34 ஒரு 76 to 80 80 per 2 11 to 15ல ஒரு ஸ்லைட் மொமெண்டம் ஒரு 48. கடைசி 5 ஓவர்ல ஒரு 62 65 ரன் வந்துடும். that takes you to score between 187 to 195. that is obviously going to win a game of cricket for you. இங்க வந்து ரோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இந்த ரெண்டு வின் ஃபேக்டர்னா ஃபர்ஸ்ட் 10 ஓவர் பேட்டிங் எப்படி செட் பண்றீங்க அப்படின்றது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் எக்கானமி ஹியர், இட்ஸ் நாட் தி விக்கெட்ஸ், ஜஸ்ட் த எக்கானமி இயர். இப்போ ஆர்சிபி பாத்தீங்கன்னா ஐ திங்க் சால்ட் வில் பி ஃபிட். சால்ட் ஃபிட் இல்லைன்னா உங்களுக்கு கவலை இல்லை. ஜேக்கப் பத்தல் இஸ் கோயிங் டு டேக் தட் பிளேஸ். ஒன் ஆஃப் தம் விராட் கோலி. Number 3, I'm expecting Swastik Chikara in place of Devdutt Padikkal, who's ruled out due to hamstring injury. I don't see Mayank Agarwal slotting in straight away, followed by Rajat Patidar, Jitesh Sharma, Tim David, Romario Shepherd, Krunal Pandya, Hazelwood, Pittana Hazelwood, இல்லைன்னா லுங்கி எங்கிடி, புவனேஸ்வர் குமார் அண்ட் யாஷ் தயால். இம்பாக்ட் சப் இஸ் கோயிங் டு பி சுயாஷ் சர்மா. அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, எல்லாத்துக்கும் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் வச்சிருக்காங்க. they're peaking at the right time, they never lost the momentum. இப்ப இவங்க பாருங்க எப்படி போவாங்கன்னா, மிச் மார்ஷ், ஐடன் மார்க்ரம். என்ன பொறுத்த வரைக்கும் ரிஷப் பண்ட் has to bat number 3. ரிஷப் பண்ட் has to come hammer and tongs, followed by Pooran, David Miller, Ayush Badani, Abdul Samad. Shardul Thakur has to come back in place of Prince Yadav. One of them, Ravi Bishnoi, has to come back. Mayank Yadav and Digvej Singh, அவங்களோட இம்பாக்ட் சப் இஸ் கோயிங் டு பி ஆவேஷ் கான். இதுல ஒன்றும் பெரிய ராக்கெட் சயின்ஸ் இருக்காது. இந்த 10 ஓவர் பேட்டிங்னா சால்ட் இல்லைனாலும் பெத்தல் வில் ஸ்டெப் அப். விராட் கோலி செம ஃபார்ம்ல இருக்காரு. ஸ்வஸ்திக் சிக்காரா பத்தி நிறைய பேர் பார்த்தது இல்ல. டப்பு டிப்புன்னு அடிப்பாரு. ரஜாத் பட்டிதர் அவருக்கு சான்ஸே கிடைக்க மாட்டேங்குது பேட்டிங்க. மிச்மார் ஸ்டார்டட் வெல், கொஞ்சம் லோ பேஸ். ஐடன் மார்க்ரம் ஸ்டில் இஸ் இன் ஃபார்ம். பண்ட் ஃபார்ம்ல இல்ல. பூரன் 5 மேட்ச் ஆச்சு அடிச்சு. ஸோ டெஃபினட்டா அந்த எட்ஜ் அவங்களுக்கு இருக்கு. பின்னு எட்ஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூ காட் திக்வேஷ் சிங் ஹூஸ் பீன் bowling very well and writing of notes. ரவி பிஷ்னாய் திரும்பி வந்துருவாரு. இருந்தாலும் வீக்கஸ்ட் லிங்க் ஆர்சிபிக்கு ஸ்பின்னு சொன்ன, the spinners are really been the talking point. குணால் பாண்டியா has been absolutely magnificent. சுயாஷ் சர்மா has been absolutely magnificent. அந்த எட்ஜ் அவங்களுக்கு இருக்கு. ஸோ ஆர்சிபி will go with a healthy edge of 55-45. நீங்க உங்களுக்கு எப்பவுமே முதல்ல வாயை திறந்து வாய்க்குள்ள கையை விட்டு என்ன இருக்குன்னு பாக்குற ஆளு ஆர்சிபியா லக்னோவா? இல்ல விட ஆர்சிபி தான். கோ வித் யூ. தேர் த ஃபார்ம் டீம். லக்னோ வந்து முதல்ல சொன்னோம் ரொம்ப ஃப்ராக்மெண்டடா இருந்துச்சு. இன்ஜுரி இஷ்யூஸ்லாம் இருந்தது. பட் தே ஸ்டில் பஞ்ச் அபோவ் தேர் வெயிட் அண்ட் கேம் திஸ் ஃபார் அப்ரிஷியபிள். பட் அதுக்காக அவங்க ஐ டோன்ட் திங்க் அந்த ஒரு நீங்க சொல்லுவீங்களா நட்டு போட்டுலாம் கலந்து விழுகிற அந்த சுச்சுவேஷனுக்கு வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் அவங்க ரீக்ரூப் பண்ணி அந்த மாதிரி இப்போ மும்பை இந்தியன்ஸு, இந்த ஆர்சிபி, ஜிடி இவங்களெல்லாம் அடிச்சவங்க மேலே வர்றது வந்து இன்னும் கஷ்டம் தான். ஐ திங்க் த ஜேர்னி இஸ் கோன் எண்ட் பிரிட்டி சூன். நாளைக்கு மேட்சும் வந்து
மேபி நாட் இன் தேர் ஃபேவர் அன்ஃபார்ச்சுனேட்லி. நான் வந்து ஆர்சிபி தான் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஃபேண்டசி போலாமா? பியூட்டிஃபுல்லா உங்க ரீசன்ஸ் ரொம்ப ஷார்ப்பா வந்துட்டு ஒரு கிரிக்கெட்டிங் ரீசன்ஸோட டாப் கிளாஸா சொல்லிட்டீங்க. இதுக்கு மேல நீங்க சொல்லவே முடியாது. ஸோ டு பி ஆனஸ்ட் வித் யூ, இதுக்கு மேல நான் நாட் கோயிங் டு எலாபரேட் பிகாஸ் யூ மேட் மை லைஃப் ஈஸி பை ஜஸ்ட் நெய்லிங் இட். இப்போ ஃபேண்டசின்னு பார்த்தீங்கன்னா பட்டிதார் இஸ் டியூ. எனக்கு என்னவோ ஒரு பெருசா அடிப்பான்னு தோணுது. கோலி, திக்வேஷ் சிங் எப்படியும் ஒரு விக்கெட் எடுத்துறாரு. நிக்லஸ் பூரன் இப்பதான் சொன்ன 5-6 மேட்ச் ஆச்சு அடிச்சு அப்படின்னு. இதோட சான்ஸ் ரியலி டு கம் பேக் அண்ட் ஸ்மாஷ் அ ஃபியூ. ஐடன் மார்க்ரம் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. போலிங்கும் போடுறதுக்கு சான்ஸ் இருக்கு உங்களுக்கு அப்படின்றதுனால என்னோட 5 பிக் பாத்தீங்கன்னா ரஜத் பட்டிதர், விராட் கோலி, திக்வேஷ் சிங், நிக்லஸ் பூரன் அண்ட் ஐடன் மார்க்ரம். எனக்கு சுத்தமா ஐடியா இல்லை நீங்க யாரை வச்சு ஸ்டார்ட் பண்ணுவீங்கன்னு. ப்ளீஸ் ஃபினிஷ் இட் ஆஃப் ஃபார் த வியூவர்ஸ். போன மேட்சோட ஹீரோ யாஷ் தயால் ஃபர்ஸ்ட். புவனேஸ்வர் குமார் நல்லா போட்டார், விக்கெட் கிடைக்கல, அத்தனை கேட்ச் ட்ராப் பண்ணாங்க 2. மிச்சு மார்ச் அடிக்கவே இல்லை, இன்னைக்கு அடிப்பாருன்னு தோணுது இந்த மேட்ச்ல 3. அதுக்கப்புறம் அவேஷ் கான் விக்கெட் டேக்கிங் ஃபார்ம்ல தான் இருக்காரு. ஸோ அவேஷ் கான் விட முடியாது. 4. குருணல் பாண்டியா 2த்துலையும் கான்ட்ரிபியூட் பண்றாரு, ஒரு 10 ரன் 15 ரன் அடிக்கிறார், ஒரு விக்கெட் எடுக்கிறாரு. ஸோ அவரையும் நான் எடுக்கிறேன். குருணல் பாண்டியா, அவேஷ் கான், மிச் மார்ச், யாஷ் தயால், புவனேஸ்வர் குமார். இதான் என்னோட ஃபேண்டசி பிக் ஸ்பீடா. ஸோ ஃபேண்டசி பார்த்தாச்சு, கண்டிஷன்ஸ் காம்பினேஷன்ஸ்லாம் பற்றி பேசிட்டோம். 2 பேரும் ஆர்சிபி தான் ஜெயிக்கும்னு சொல்லியிருக்கோம். இந்த மேட்ச் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். உங்க ஃபைனல் தாட்ஸ் அப்படியே சொல்லிருங்க. ஃபைனல் தாட் சொல்றதுக்கு எதுவுமே இல்லை பிகாஸ் யூ மேட் மை லைஃப் ஈஸியர் பை கிவிங் எ ரைட் எக்ஸாம்பிள் why I am putting my money on RCB and why you are seconding that அப்படின்றதுனால. RCB is on a roll, they are playing top class cricket. அவங்க உடஞ்சு போய் வராங்க லக்னோ. எவ்ரி கேம் தேர் அந்த நைவ் சேட்ஜே. ஒரு மேட்ச் தோத்தாலும் கேட்கற மாதிரி அவங்க வெளியில போக வேண்டியதான். It looks like a certainty for them to be honestly all of a sudden அந்த momentum கீழே வந்துச்சு. So I have given a big edge for RCB and also seconded that. Let's see who is going to come on top of this game. We'll come back and do a review on the same with your very own octopus. Until then, thanks a lot and bye bye.